ஓ தாத்தா வந்துட்டிங்களா? எவ்வளோ நாளைக்கு நீங்கள் மறைஞ்சுன்னு இருப்பீங்க? வந்துட்டிங்களா? உங்களை பார்த்தாவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. செல்வங்களே, இந்த மனுஷன் மனுஷன் சொல்லு தாத்தா. மனுஷன் கடவுள் பட்ச எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க. அவர் பட்ச ஒன்று ஒன்றையும் கண்டுபிடிச்சிடலாம். அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு நம்மளை பார்த்து. என்ன கண்டுபிடிச்சிட்டான்னா, கண்ணுக்கு தெரியாத மிகவும் சிறிய ஆட்டம் ஆட்டம் அதுக்கு உள்ள ஒரு 2 எலக்ட்ரான் புரோட்டான், மேல் ஃபீமேல், ஆண் பெண், இவைகளை ஒழித்து வைத்து விட்டு அந்த கண்ணுக்கு தெரியாத சிறு பொருட்கள் உள்ள 2 விரோதிகள் என்றும் சொல்லலாம், காதலர்கள் என்றும் சொல்லலாம், இவர்களை அந்த சின்ன முட்டைக்குள்ளே வைத்து விட்டு மறைந்திருக்கிறார். மனுஷன் என்ன பண்ணால் எங்கடா வலிச்சு வச்சுக்கிறாரு, எங்கே என்ன வச்சுக்கிறாருன்ட்டு தேடி தேடி பார்த்து அந்த ஆட்டம் எலக்ட்ரான் புரோட்டானை கண்டுபிடிச்சிட்டான். என்ன தாத்தா கண்ணுக்கு தெரியாத இருக்குதுன்றீங்கோ, கண்டுபிடிச்சிட்டான்றீங்கல்ல, அதுதான் ஸ்பெஷாலிட்டி மனுஷனுக்கு. கண்டுபிடிச்சிட்டு அது உள்ள என்ன ஆகுதுன்னு பார்த்தா எலக்ட்ரான் புரோட்டான் இருக்குது. அப்படின்னா என்ன, கண்ணுக்கே தெரியலையே அப்படின்ட்டு அதை 2ஐயும் அப்படி கையில் பிடிச்சா 2ஐயும் ஒன்றா சேர்த்தான். தனித்தனியாக இருக்குது அது 2ஐயும் ஒன்றா சேர்த்தான். பட்டாசுன்னு ஆச்சிச்சு. ஒரு பெரிய ஸ்பார்க் வந்துச்சு. சாரி. அப்புறம் அதே மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து எல்லாத்தையும் செப்பரேட் இருக்க ஒன்றா பண்ண பிறகு பலாச்சு அப்படி நெருப்பு வந்துச்சு. ஓ என்னடா இதுன்ட்டு அதை வச்சுக்கின்னு இதை வச்சுக்கின்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிருந்தான். அப்புறம் எங்கேயோ இருட்டில் போயிருந்தான். என்ன மாதிரி நான் இப்போ தான் வெளியில் போயிட்டு வந்தேன். மணி இப்போ என்ன 10-11 o'clock இருக்கும். நான் வெளியில் ரோட்டில் போயிட்டு வரும்போது ரோட்டில் அங்கங்கே லைட்டுங்க இருந்துச்சு. ரோட்டில் அங்கங்கே லைட்டுங்க இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா என்னுடைய பிரதர் ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறான், இந்த மாதிரி தான் அந்த எலக்ட்ரான் புரோட்டானுக்கு பாரு, அதில் கொஞ்சம் எடுத்து ஒரு சின்ன பல்புள்ள வச்சுட்டு வெளியிலேருந்து ரிமோட்டில் மேஜிக்கில் அது உள்ளது 2 சுவிட்ச் போட்டால் அந்த 2 எலக்ட்ரான் புரோட்டான் 2 ஜாயின் ஆகுது பாரு. அப்போ ஒரே வெளிச்சம் ஒன்று இருக்கும் போது பறக்கு நச்சிச்சு. இப்போ அவ்வளோ கும்பலாக இருந்தோடனே அவ்வளோ லைட் இருந்துச்சு. பார்த்தா அவ்வளோ லைட்டு வந்துருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே அந்த மாதிரி வச்சு நம்ம வெளிச்சத்தை பண்ணலாம். தாத்தா நீங்கள் இதெல்லாம் எப்படி தாத்தா கண்டுபிடிச்சிட்டிங்களோ? எந்த அதை தான் வேலை அது போல் தூங்காமல் எல்லாம் யோசிச்சுருக்கிறேன். அப்படியே அப்போது நான் என்ன யோசித்தேன், இந்த இருட்டில் அங்கங்கே இந்த சின்ன சின்ன பல்புங்க மாதிரி அப்படி எரித ஒரு பெரிய அளவில் ஒரு சின்ன பல்பில் எலக்ட்ரான் புரோட்டான் அந்த ஒரு இதில் வச்சுருக்கான். எல்இடி அப்புறம் டங்ஸ்டன் இந்த மாதிரி சின்ன வச்சுட்டு அது 2 சேர்த்து விட்டுட்டு வெளிச்சத்தை பண்ணாங்க. இப்போது பெரிய அளவில் நான் சொன்னேன், சன்னு வந்து எலக்ட்ரிக்கில் ஒர்க் ஆகுது. சன்னு எலக்ட்ரிக்கில் ஒர்க் ஆகுதா? ஆமாம், பல்பு மாதிரி அது நான் சொல்லிக்கிறேன். எல்லாம் சொல்கிறாங்க அது கேஸில் எரிஞ்சுன்னுக்குது சன்னுன்னு சொல்லிவிட்டு. அவங்க சொன்னது அவங்க வழிப்பா, நான் சொல்கிறது வேறு வழி. என்னுடைய பாதையே தனி பாதை. அப்போது நான் சொன்ன மாதிரி அந்த அவ்வளோ ஒரு பெரிய அளவில் எலக்ட்ரான் புரோட்டானுங்களை அங்கே சேகரித்து வச்சு ஒரு டங்ஸ்டன் அப்படின்ற ஒரு மெட்டீரியலெல்லாம் அதான் சில்லற வேலையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணிவிட்டு அதில் பெரிய அளவில் போட்டு அது எல்லாத்தையும் அது கனெக்ஷன் கொடுத்தா அது எப்படி வெளிச்சமாக இருக்குது.
நான் என்ன நினச்சேன், இவ்வளோ இருட்டாக்குது, இந்த சின்ன சின்ன பல்புங்க இருக்க மாதிரி ஒரு பெரிய அளவில் இந்த எலக்ட்ரான் புரோட்டானுங்களை வச்சுட்டு அதுக்கு டச் கனெக்ஷன் கொடுத்துட்டா எவ்வளோ வெளிச்சமாக இருக்கும், ஒரு இருட்டெல்லாம் போயிடும், வெளிச்சமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருந்தேன். அப்புறம் நான் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆமாம், சன் இருக்குதே, இந்த சன்னு பெரிய அளவில் எலக்ட்ரான் புரோட்டான்ஸ்களை வச்சுட்டு அந்த டங்ஸ்டன் மெட்டீரியலில் கனெக்ஷன் கொடுத்து அது ஆட்டோமேட்டிக், அதெல்லாம் நிறையா டெக்னிக் இருக்குது, எனக்கு கடவுளுக்கு தான் தெரியாது. அந்த மாதிரி பண்ணிட்டாக்கா எவ்வளோ பெரிய அளவில் சின்ன பல்பு தாவே பிடிக்குது, ஒரு பெரிய அளவில் வச்சுட்டு அதை கனெக்ஷன் பண்ணிவிட்டோம், எப்படி இருக்கும்? எப்படி இருக்கம்மா, தூங்கி எழுந்து பாரு, காலையில் அந்த சன்னு வருது, அந்த சன்னு வந்து அவ்வளோ பெருசாக எரிஞ்ச ஒன்று இது இருட்டெல்லாம் மறைஞ்சிட்டு வெளிச்சமாகிடுது. எப்படி பார்த்தீங்களா? இதுதான் வச்சுன்னு நான் யோசிச்சுருந்தேன். யோசிச்சுட்டு இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னாக்கா, இந்த எலக்ட்ரான் புரோட்டான்ஸ் இதை கண்டுபிடிச்சிட்டான், அதோடைய சக்தியை கண்டுபிடிச்சிட்டான், அதை வச்சுக்கின்னு என்னெல்லாம் பண்ணின்னுக்கிறான் பாரு அப்படின்னு யோசிச்சுன்னுக்கிறேன். சும்மா இருப்பேனா உடனே உங்ககிட்ட வந்துட்டு இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். ஒன்று வந்து என்னுடைய கற்பனை யாரும் தப்பு ராங்குன்னு சொல்ல முடியாது, என்னுடைய வேலை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி எலக்ட்ரான் புரோட்டான்ஸுகளில் இந்த டங்ஸ்டன், ஹெல்ப் ஆஃப் டங்ஸ்டன் கிட்ட அந்த ரெண்டு அந்த டங்ஸ்டனை எரிய வச்சு பெரிய அளவில் லைட் என்ஜினுக்கு இது சன்னு வந்து மின்சாரத்தால் செயல்படுதுன்னு சொல்லியிருந்தேனே, அதை வந்து இப்போது இந்த சின்ன பல்ப் எரிஞ்சால் எப்படி எரியுது, இந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் வச்சா எப்படி இருக்கும், பெரிய அளவில் உலகத்துக்கே பெரிய அளவில் வெளிச்சம் வரும், அதுதான் சன்னு. நான் அன்றைக்கி சொன்னதை இப்போ திருப்போம் இத்தாத்தால வச்சு அதை எனக்கு ஞாபகப்படுத்தி என்னோட ஞாபகப்படுத்தினா போதுமா, உங்களுக்கு அது சொல்கிறேன். ஓகே ஓகே, பாய், குட் நைட். திருப்பம் வரேன், இன்னொரு வீடியோவில் வரேன். வணக்கம்.